ஏங்க என் மடியில தான் படுப்பீங்களா? ஏன் கீழே எல்லாம் படுக்க மாட்டீங்களா? உன் மடியில படுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னது சொல்லுங்க. சோ அப்பாடா எல்லா வேலையும் முடிச்சாச்சு ப்ரோ. இந்த வரைக்கும் போறக்குள்ள முடிச்சிருங்க. சோ என் நேரம். என்னப்பா வேலை பார்க்குற இவ்வளோ ஸ்லோவா? இந்தா. சாரிங்க சார். போ சீக்கிரம் போய் வேலையை பாரு போ. அப்பாடா முடிஞ்சு, மற்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம். ப்ரோ 10 மணி ஆனாலும் ஒர்க் முடிச்சிருங்க. ஓனர் சொல்ல சொன்னாரு. ஓகே ப்ரோ. சே நம்மளை மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஸோ சே என்னாச்சுடா? ஒர்க் ப்ரெஷரில் தலைவலிக்குதுமா. சரி அம்மா மடியில படுத்துக்குவா. உங்கள் மடியில் படுத்தோன்னே எல்லா கஷ்டமும் பறந்து போயிடுச்சுமா. எங்கள் அம்மா மாதிரி தான் நீயும். உன் மடியில் படுக்கும்போது எல்லா கவலையும் மறந்து போகுதுமா. சத்யா நீ சொன்ன சாமான்லாம் வாங்கிட்டம்மா, எடுத்துக்கோ. சரிங்க. சத்யா ட்ரெஸ்லாம் துவைச்சு போட்டுருமா. சரிங்க. எங்க நில்லுங்க. ஏய் எதுக்கு நீ நிறுத்த சொன்ன? எங்க கடையில கொடுத்த சேஞ்ச் கீழே விழுந்துருச்சு, இருங்க எடுத்துட்டு வரேன். ஏண்டி சேஞ்சு கீழே விழுந்ததுக்குலாம் பைக்கை நிறுத்தி எழுத்துட்டு இருக்க? உங்களுக்கு இதோட அருமை இப்ப புரியாதுங்க. ஆமா. ஏங்க அப்படியே சிக்கன் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. மச்சான் மாச கடைசி ஆயிடுச்சு, கையில சுத்தமா காசு இல்ல, அமௌண்ட் ஏதாச்சும் போட்டுடுறா. ஏங்க இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. உங்ககிட்ட எதுமா இவ்வளவு காசு? நீங்க சில்லற காசுன்னு சொன்னீங்கல்ல, அதுல சேர்த்து வச்சதாங்க. ஏய் சேஞ்ச் விழுந்ததுக்குலாம் பைக்கை நிறுத்தி எடுத்துட்டு இருக்க, அதை வச்சு என்னடி பண்ண போற? உங்களுக்கு இதோட அருமைலாம் இப்ப புரியாது. இப்ப புரியுதுமா. ஏய் வா சீக்கிரம் வண்டி எடு போலாம். சரி. ஐயோ போச்சு, பெட்ரோல் இல்ல. ஏய் என்னடா ஆச்சு? பேபி பெட்ரோல் இல்ல போலடி, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. காசு குர்ரி. லவ் பண்ணா பசங்க தாண்டா எல்லா பொண்ணுங்களுக்கும் செலவு பண்ணுவாங்க, ஆனா நீ மட்டும் என்ன என்கிட்ட இருந்து புடுங்குற? ஏய் நான் என்ன ஜோப்ல ஸ்டாடி வஞ்சாங்க பண்றேன்? நான் என்ன பண்றது? எங்க அப்பா காசு கொடுக்கல, என்கிட்ட காசு இல்ல. இந்தாங்க. பேபி எத்தனை நாள் நம்ம இப்படி லவ் பண்ணிட்டே இருக்கிறது? அப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாமா? ஏய் நான் நம்ம கல்யாணத்தை சொன்னேன்டி. ஓ அப்படி சொன்னியா? சாரி பேபி, அவசரப்பட்டேன். டேய் நான் உன்னை திட்டுறேன் அடிக்கிறேன், ஆனா எதுக்குடா உனக்கு என் மேல கோவமே வர மாட்டேங்குது? அது நீ எப்பவுமே என் நல்லதுக்காக மட்டும் தாண்டி கோவப்படுவ. நீ உன் விருப்பத்துக்காக பண்றதை விட என் விருப்பத்துக்காக பண்றது தாண்டி ரொம்ப அதிகம். அன்பு இருக்க இடத்துல தானே பேபி கோவமும் இருக்கும். போலாமா? வயசுல மூத்தவளை ஏன் கல்யாணம் பண்ணேன்னு இப்ப ஃபீல் பண்றேன். ஏன்? நீ தான் எனக்கு ரூல்ஸ் போறியே. வயசுல சின்ன பொண்ணை கட்டியிருந்தா அவ நான் சொல்றதெல்லாம் கேட்டிருப்பா. ஃபர்ஸ்ட் சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வா. சரிங்கக்கா. என்னது அக்காவா? டேய் நான் உன் பொண்டாட்டிடா. நீ என்னோட வயசுல அதிகம்ல, அதனால இன்னில இருந்து எனக்கு அக்கா. ஓ ஆண்டி. ஆண்டியா? ஆண்டின் கூப்பிட்ட கொன்றுவேன். நீ தான்டா அங்கிள். நீ தாண்டி என்னோட வயசுல பெரியவ, அப்ப நீ தாண்டி ஆண்டி. இனிமே ஆண்டின் கூப்பிட்ட நடக்கிறதே வேற. கூப்பிடுறியா? ஏய் ஏம்மா அழுதுட்டு இருக்க? என் சொந்தக்காரங்க எல்லாம் சின்ன வயசு பையனை கட்டிட்டு வந்துட்டேன்னு கேவலமா பேசுறாங்களா. அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. நான் வயசு வச்சிருந்தா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அட லூசு, இதுக்கா அழுகுற? அப்படி பார்த்தா ஆக்ட்ரஸ் நேகா பிரசன்னா, கிரிக்கெட்டர்ல சச்சினும் அஞ்சலி டெண்டுல்கர்ல எப்படி கல்யாணம் பண்ணிருப்பாங்க? அவங்களாம் வேற, அவங்களாம் செலிபிரிட்டிங்க. இங்க பாரு, இங்க செலிபிரிட்டி அந்தஸ்து எல்லாம் முக்கியம் இல்ல, எல்லாருமே மனுஷங்க தான். நமக்குள்ள இருக்க வயசை பாக்குறதோட நமக்குள்ள இருக்க காதலை பாரு. நமக்கு வயசு அதிகமாயிட்டு தாண்டி போகும், ஆனா என்னைக்குமே உன் மேல வச்சிருக்க காதல் எனக்கு குறையாது. அப்பா என்னம்மா நாளைக்கு காலேஜ் இருக்குப்பா. ஞாயிற்றுக்கிழமை என்னம்மா காலேஜ்? ஹால் டிக்கெட் குடுக்குறாங்க, வாங்கணும். அதான் பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ஒருவேளை அவன் கால் பண்ணுவானோ? ஹலோ பேபி கிளம்பிட்டியா? டேய் நீ யாரா? அப்பா. ஹலோ காலேஜ் இருக்குன்னு போய் சொல்றியா நீ? உன்ன ஐயோ இனி நீ காலேஜுக்கு எப்படி போவேன்னு நான் பாத்துறேன். சாப்பிடுறே. அம்மாவும் தூங்கிட்டாங்க, அப்பாவும் தூங்கிருப்பாரு. இப்ப அவனுக்கு கால் பண்ணலாமா? ஹலோ. ஹலோ சபரிஷ். சத்யா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. கண்ணிங்க புடன்லயே வச்சிருக்க, தூக்கி இருந்து அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்திருப்ப. தம்பி மன்னிச்சிருப்பா. விடுங்க, அவருக்கு உங்க அப்பா வயசு இருக்கும். சும்மாரி யோ, போய் பெரிய வண்டியா விழு, அப்பதான் சீக்கிரமா போய் சேருவேன். ஆளையும் மண்டையும் பாரு.
டேய் காசு ரெடி பண்ணிட்டியாடா? வட்டி கொடுத்தவன் சாவடிக்கிறான்டா. உனக்கு போய் ஜாமீன் போட்டம் பாரு. இல்லடா இன்னும் 4 நாள் லோன் ஆயிரும்டா, சீக்கிரம் கொடுத்துறேன்டா. டேய் நீ ஃபர்ஸ்ட் காசு கொடு, மச்சான் கிச்சாலும் அப்புறம். நாளைக்குள்ள காசு வரல உன்னை சாவடிச்சிருவேன் போட. சரிடா. ஏய் என்னடி இது? நான் உன சிக்கன் கிரேவி தாண்டி பண்ண சொன்னேன், எதுக்குடி குழம்பு வச்சிருக்க? இல்லைங்க, எல்லாருக்கும் பத்தாதுல்ல, அதனால தான் குழம்பா வச்சேன். ச்சே நீயே தின்னு. இப்ப எது கோவத்துல இப்படி கத்துறீங்க? எது கத்துறனா? ஆமாடி அப்படிதாண்டி கத்துவேன். கோவத்துல இப்படி கத்துறதுனால நீங்க பெரிய ஆளு, உங்களை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் கிட்ட பேச்சு கொடுத்து நாம ஏன் பேச்சு வாங்கிக்கணும்னு எல்லாரும் ஒதுங்கி இருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பொறுமையா சொல்லுங்க. இங்க பொறுமையா சொல்லி புரிஞ்சுக்காதவங்க யாருமே இல்ல. யோ போய் பெரிய வண்டியா விழு, அப்பதான் சீக்கிரம் போய் சேருவேன். நீ ஃபர்ஸ்ட் காசு கொடு, மச்சான் கிச்சாலும் அப்புறம். இங்க எல்லாத்துக்குமே கோவப்பட தெரியும். எல்லாரும் கத்திட்டே இருந்தா இங்க யார் வாழ்க்கையும் நிம்மதியா இருக்காது. இந்த வீடு ஒண்ணும் உங்க ஒப்பனதுல நீ இஷ்டத்துக்கு உடைக்கிறேன். எங்க அப்பா பத்தி பேசினா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்னடி திமிர பேசுற உன்ன? இங்க நம்ம கையுக்குள்ள எல்லைய இல்ல இல்ல அரஜானு வைத்துக்கும் அளவில்லா. சாரிமா. நான் தாங்க சாரி கேட்கணும். ஏய் என்னங்க பண்றீங்க? எவட்ட பேசுறீங்க? ஏய் யாரு நீ? என் புருஷன் என்னடி வேலை உனக்கு? ஏய் போன குர்ரி. சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில. டேய் மச்சான் ஒரு ஹெல்ப்டா. என்னடா ஆச்சு? சரி வா. அவன் அப்படிப்பட்டவன் இல்லம்மா. ஆனா உங்களுக்கு தெரியாத, அவன் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். ஒரே நிமிஷம், நீ அண்ணன் நம்புறியா இல்லையா? நம்புறேண்ணா. நான் சொல்றேன், அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், என்னை நம்பு. பாருமா, அவன் இல்லைன்னா செத்துருவாமா. புருஷ மண்ணாட்டியோட சண்டை வந்தா சொந்தக்காரங்க கிட்ட சொல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. மச்சான் சொந்தக்காரங்க உள்ள வந்தா 2 பேர்த்தோட சண்டை 2 வீட்டோட சண்டையா மாறும், அப்புறம் 2 ஊரோட சண்டையா மாறிடும்டா. அதே ஃப்ரெண்டு வந்தானா சண்டையே ஆகாது, சண்டையே ஆக விட மாட்டான். மருமகளே எப்படி இருக்க? வாங்க மாமா. அப்புறம் எப்ப வீடு கட்ட காசு தர போறீங்க? வீடு கட்ட காசா? என்னம்மா சொல்றேன்? அட உங்க பையனுக்கு சொந்த வீடு கட்டுற கூட நீங்க காசு தர மாட்டீங்க. நீங்கெல்லாம் ஒரு பையனுக்கு அப்பாவா? என்ன தைரியம் இருந்தா நீ அப்படி எங்க அப்பா கிட்ட பேசியிருப்ப. ஓ உங்க அப்பாவை சொன்னது உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதுல. அப்ப இதே கொடுமை எனக்கு நடந்தப்போ உங்களை நான் எவ்வளவு அரைஞ்சிருக்கணும். ஏங்க நம்மளும் சொந்த வீடு கட்டலாமா? உங்க அப்பா என்ன காசு கொடுத்தா வச்சிருக்கா சொந்த வீடு கட்டுறக்கு? ஆ, சீக்கிரம் லஞ்ச் பேக் கொடுமா, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. இதோ வந்துட்டேன். சீக்கிரம் ஒரு வண்டி ஒண்ணு வாங்குங்க. உங்க அப்பா என் பேர்ல பணம் எழுதி வச்சிருக்கான் வண்டி வாங்குறதுக்கு. ஏங்க நகைலாம் பழசாயிடுச்சுல. உங்க அப்பனை வாங்கி கொடுக்க சொல்லு. உன்னை பெத்து இங்க அனுப்பிச்சிட்டு அவன் ஜாலியா இருக்கிறான். உங்க அப்பன்னு எங்க அப்பாவை எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பீங்க. இல்ல நான் உனக்கு தெரியாம தான் கேக்குறேன். ஆம்பளை பையனை பெத்து வளர்த்தி உங்க அப்பாவே எந்த சொத்து சேர்க்கல. பொண்ணை பெத்த எங்க அப்பாட்ட என்ன சார் எதிர்பார்க்குறீங்க? ப்ளீஸ் உங்களால எதுவும் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா அப்பா பேர் சொல்லி உங்களை நம்பி வந்த பொண்ணை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. ஏய் எப்படி போறான் பாரு கஸ்மாலம். ஏய் எதுக்குடி கண்டவங்க இப்படி திட்டுற? ஏனே தெரியல, எவனை பார்த்தாலும் கடுப்பா இருக்கு. மவளை என்னை திட்டினா வெறுப்பாயிருவேன். வா. என்னடி ஃப்ரெண்டுன்னு எல்லாம் ஒரு அளவுக்கு தான், ரொம்ப ஓவரா பண்ற. ஓவரா பண்றனா? சரி முடிச்சுக்கலாம், நான் கிளம்புறேன். சோ ஹலோ ஹலோ. என்னடா? டைம் கேட்க வந்தேன். போடா. இவளெல்லாம் கட்டிக்கு போறவன் செத்தான். ஏங்க கவி பின்னாடி காத்திருக்கான்னு பாரு. பின்னாடி காத்து இல்லடா, டயர் தான் இருக்கு. சோ என்ன சோ? ஏ புறம்போக்கு, இவளை என் ஃப்ரெண்டுன்னு எப்படிதான் வந்து தொலைஞ்சாலோ. மூடிட்டு பைக் எடுறா என் சூ. என்ன சொன்ன? சுண்ணாம்புன்னு சொல்ல வந்த மச்சான். கவி ஃப்ரெண்ட்ஷிப்ல 2 பேரோட மைண்ட் செட் பர்சனாலிட்டி எல்லாம் ஒத்து போகும். ஆனா உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது கவி. வாய திறந்தாலே வார்த்தை, எல்லார்கிட்டயும் ரவுடிஷம். அதை விட மொக்க ஜோக் சொல்லிட்டு நீயா ஒரு இழுப்பா பாத்தியா? நீயும் நானும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்? அதான் மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப்பே. வா போலாம். டே எருமை, இன்னும் என்னடா பண்ற? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ சும்மாவே நாய் மாதிரி கத்துவ, இப்ப கடுப்புல வேற இருக்க, காண்டா மிருகமா மாறி இருப்பாளே. ஏய் புறம்போக்கு, வேலை முடிஞ்சா பிக்கப் பண்ண வரணும்னு தெரியாதா? அதான் வந்துட்டேன்ல, வாமா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் டா என்ன டென்ஷன் பண்ணதுக்கு. ஏய் பைத்தியம், இது மொக்க. இந்த பொண்ணோட பல்லு பாரு உங்க அப்பனா மாதிரி இருக்கு. ஏய் சத்யா இது ஓகேடி, இந்த பொண்ணு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி குடுறி. நான் இப்பவே லவ் பண்றேன். அவளுக்கு லவ் பண்றதுல எல்லாம் ப்ராப்ளம் இல்லடா, ஆனா அவங்க வீட்ல தான். யாரெங்களை எதிர்த்தாலும் நான் ஸ்டேஷன் போயிருவேன். டேய் பைத்தியம், ஸ்டேஷன் போனா உன்னதான் உள்ள தூக்கி வைப்பாங்க. என்னடி சொல்ற? கல்யாணம் அவளை கூட்டிட்டோன்னா அவ புருஷன் சும்மா இருப்பானா? இது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயாக்குள்ள இவ்வளவு சீனா? உன் ஆள் கூட சண்டை போட்டேன்னு சொன்ன, என்னாச்சு? டேய் இரு, அவன் தான் கூப்பிடுறான். என்னடி நீ என்ன லவ் பண்றியா இல்ல அவன் லவ் பண்றியா? ப்ரோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. ஏய் இது எங்க பர்சனல், நீ உள்ள வராதடா. எல்லாம் என் ஃப்ரெண்ட் பாத்துட்டு தான் சொன்னான். டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. நானும் வேணும் அவனும் வேணுமா உனக்கு? டேய் இப்ப நீ என்ன விட்டு போக சொன்னா போறேன், அதுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்னடி ஆச்சு? இந்த மாதிரி ஒரு லவ்வை விட எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே போதும்டா.